ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் டெலிவிஷன் ஷோக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம எஸ்பிபி புதுசா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரியாலிட்டி ஷோல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இப்போ அவர் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப புதுசா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயமாவும் கூட இருக்குது. எஸ்பிபி சாரோட பையன் சரணும் நம்ம தல அஜித்தும் கிளாஸ்மேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த விஷயத்த அந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணி அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஆந்திரால ஒரு மேட்ரிக் எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ தான் வந்து பழகிக்கிட்டாங்க. ஸோ அப்போ இருந்தே அஜித் வந்து சினிமாவில் நிறைய சான்ஸ்க்காக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் போவார், கிடைச்ச வேற எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் சரணோட ஷூஸு சரணோட கிளாத்ஸ் தான் வந்து போட்டுட்டு போவார், சென்டிமெண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி சரணோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவரோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதுனால தொடர்ந்து அதே மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம், அஜித் ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு ஃபிலிம்ல வந்து கமிட் ஆனாரு. அவருக்கு அந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தது நான் தான் வாங்கி கொடுத்தேன் ப்ரொடியூசர் கிட்ட பேசி. பிளஸ் அஜித்தை பற்றி யோசிக்கும் போது இது எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குது. இந்த மாதிரி அவர் இன்டர்வியூஸ் கொடுக்கறது, டெலிவிஷன் ஷோவில் போய் கலந்துக்கிறது, நியூஸ் பேப்பர் மேகசின் அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் வந்து போஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட படத்தில் அவங்க ஃபேன்ஸ்க்காக நடிக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறதுலையும் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயத்தில் அவரை. ப்ளஸ் ரொம்ப புதுசாகவும் இருக்குது, யாருமே பண்ணாத விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம எஸ்பிபி மூலிமா வந்து திரும்பவும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்திருக்குது. ப்ளஸ் அந்த ரியாலிட்டி ஷோவில் அவர் சொன்னதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ நிறையா தலை ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் புதுசாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.